தெரியுதா? ரெண்டு சைடும் பாலைவனம். ஒரு வீடுகளே இங்கே கிடையாது, வீடுகளே இல்லைங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி வந்துட்டோம். ரெண்டு சைடும் வீடுகளே கிடையாது. குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இங்கே பக்கத்தில். சுற்றிலும் வந்து வேலிக்கருவ முள் தான். அதாவது இந்த கிராமத்துலலாம் இருக்கும்ல வேலிக்கருவ முள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் சுற்றிலும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாலைவனம் ஸ்டார்ட் ஆயிரும், காமிக்கிறேன். முதல் அனுபவம் இது. வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கோம். இடையில வந்து பேசஞ்சர் வந்து இறங்குறதுக்காக அந்த வண்டியிலேருந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஜெய்சல்மீரை வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க, ஜெய்ப்பூரை வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். குதிரை டான்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சுல. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாகிஸ்தான் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. வெறும் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குங்க. வெல்கம் வெல்கம் தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். இது வந்து நான் நிற்கிற இடம் ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து இந்த ஜெய்சல்மீர்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சாம்சன் பாலைவனம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். சாம்சன் பாலைவனத்தில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா ஒன்று நடக்க போகுது. அந்த திருவிழாவில் குதிரைக்கான ரேசிங் மற்றும் கேமல் ரைடிங்கான ரேசிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை போய் பார்க்கணும், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க பாருங்கள், அவன் வந்து யூடியூபரு. ஸோ பின்னாடி 2 யூடியூபர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரா, இன்னொருத்தவங்க வந்து ராஜஸ்தான், ஒருத்தவங்க வந்து யூபி. ஸோ எல்லாம் அங்கே போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு வேன் இருக்குல்ல, ஜீப்பு. ஸோ ஜீப்பில் தான் நான் போயிட்டுருக்கேன். உள்ள எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, ஒரு டாக்ஸி எத்தனை பேர்? ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்காங்க. கேவா आप क्या बोले? उड़ी उड़ी मैंने समझ नहीं मैं कुछ नहीं बोले। आपको पूछो तो मैं बताऊं आपको। हाँ मैं कहाँ बैठना है? आगे बैठो आप, आगे वाले ओके ओके. இதுதான் நம்மளுக்கான இடம். ஒரு எவ்வளோ ஒரு சின்ன காரு. இந்த கார்ல வந்து எத்தனை பேர்? ஐயோ, காலையே மடக்க முடியல. வீடியோ பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஒரு கூட்டம் அப்படின்னு. அப்படியே எண்ணி பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. மேல பாருங்க, தெரியுதா? ஸோ நீங்கள் ஜெய்சல்மீர்லேருந்து சாம்சன் போகணும் அப்படின்னா ஹனுமான் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருங்க. பக்கத்தில் யார்ட்டாச்சும் கேட்டு விசாரிச்சுட்டு. ஸோ இங்கேருந்து ஹனுமான் சர்க்கிள்லேருந்து நேராக வந்து சாம்சனுக்கு வந்து வண்டி போகுது. இங்கே பாருங்கள், இவங்க டிரைவரு ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து ட்ரிப் பண்ணுறாங்க. வண்டியோட நம்பரு, கான்டாக்ட் நம்பரு இதெல்லாம் வந்து தந்துடுறேன். ஸோ டிரைவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அவனோட யூடியூப் சேனலில் சொல்லு, ஃபியூச்சரில் யாராவது தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இந்த வண்டியை பாருங்கள், குல்தாரா அப்படிங்கிற ஒரு இடம் நான் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பழைய இடம், ஓல்டு ஹெரிட்டேஜ் பிளேஸு. ஸோ அதுவும் இதே வழியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வண்டி வந்து பாலைவனத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருங்க. எந்த சைடு பார்த்தாலும் இங்கே வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட முகப்பே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வச்சிருக்கணும். இது வந்து இங்கே கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ அதனால தான் இதை வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் கோல்டன் கலரில் இருக்கா. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, டிரைவர் வந்து அங்கிட்டு பாருங்களேன் விழுந்துடாம எவ்வளோ ஒட்டில் உட்காந்து ஒட்டிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த வண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட போகிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த பிளேஸ் எல்லாம் நிறைய வரும், காமிக்கிறேன். அப்படியே வந்து வெளியில் காமிக்கிற பாருங்க, எப்படி ஒரு கோல்டன் கலரில் இருக்குல்ல. இன்னும் நிறைய க்ளோஸாக ஒரு பிளேஸ் வரும். அதாவது பாலைவனத்தில் போகும்போது இன்னும் நிறைய பார்க்கலாம். மேலே வந்து நம்ம ஏறி உட்கார போகிறோம். கீழே இடம் கிடையாது. எவ்வளவு நேரம் கீழே உட்காந்து போறது? ரொம்ப வலிக்குதுங்க காலெல்லாம். ஒரு வண்டியில வந்து 20 பேர் போறது வந்து பாசிபிள் இல்லைங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து கீழே எங்களால் உட்கார முடியாது, கால் வலிக்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து மேலே ஏறி உட்காந்துங்க அப்படின்னாங்க. ஸோ வண்டியோட டாப்பில் தான் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்துட்டோம். இடையில வந்து ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமா இருந்தது. அதனால தான் வீடியோ எடுக்கல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. 2 சைடும் வந்து பாருங்க, பாலைவனம் வந்து இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். இங்கே சுற்றிலும் வந்து வேலிக்கருவ முள் தான். அதாவது இந்த கிராமத்துலலாம் இருக்கும்ல வேலிக்கருவ முள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் சுற்றிலும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாலைவனம் ஸ்டார்ட் ஆயிரும், காமிக்கிறேன். காற்று ரொம்ப ஓவராக அடிக்குது. முதல் அனுபவம் இது. வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கோம். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு நல்லா இருக்கும். டிரைவர் வந்து அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு. வெறித்தனமா இருக்குங்க. சரியான ஸ்பீடு. எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா? 2 சைடும் பாலைவனம்.
ஒரு வீடுகளே இங்கே கிடையாது, வீடுகளே இல்லைங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி வந்துட்டோம். 2 சைடும் வீடுகளே கிடையாது. குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இங்கே பக்கத்தில். ஸோ அந்த கிராமம் வந்து அந்த கிராம மக்கள்லாம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிராமத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். அது எதனாலனா அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைனால அங்கே உள்ள அந்த கிராம மக்கள்லாம் அந்த அவங்களோட பழமையான வீடுகளை விட்டுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வீடுகளே இல்லை, ஆனால் மக்கள் இங்கே வந்து ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து போய் சேர வேண்டிய இடம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திட்ட இருக்குது. இப்போ தான் கூகுள் மேப் போட்டு பார்த்தேன். வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கலோ சிமெண்டோ வச்சு கட்டலைங்க. இவங்க வந்து ஒரு பாறை கல் மாதிரி இருக்கு, சின்ன சின்ன கல் மாதிரி. அந்த கல்லை வச்சு தான் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இடையில வந்து பேசஞ்சர் வந்து இறங்குறதுக்காக அந்த வண்டியிலேருந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஜெய்சல்மீரை வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்றாங்க, ஜெய்ப்பூரை வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அல்டிமேட்டா இருக்கு. அவங்க சொன்னது மாதிரியே இந்த இடம் ஃபுல்லா பாருங்களேன், லொகேஷனு எல்லாம் ஒரு கோல்டன் கலர்ல இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து கீழே இறங்கணும், ஏன்னா இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ கீழே இடம் வந்து பேக்கெண்டாக இருக்குது, நம்ம கீழே இறங்கிட வேண்டியதான். இதர் சார். ஸோ நம்ம உள்ளே வந்து உட்காந்தாச்சு வண்டியில். வந்து இப்போ இடம் வந்து காலி ஆகிடுச்சு. வாங்க அப்படியே கீழே இருந்து அப்படியே வியூ பாயிண்ட்டை காட்டிட்டு போகிறேன். அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து வந்துடும். பேசஞ்சர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம உள்ளே உட்காரணும். ஸோ அங்கங்கே ஒரு கிராமம் வருது, அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்கு, கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கு. நம்ம பார்த்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஏரியா. இதுக்கு முன்னாடி பார்த்த இடம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, எந்த ஒரு கடைகளும் கிடையாது. இங்க ஒரு இடம் உட்காந்துக்கலாமா? கேமல் ரேசிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து டாக்ஸிக்கு வந்து பணம் கொடுத்தாச்சு. இப்போ அங்கே பாருங்க ஒரே கூட்டமாக இருக்குல்ல, இங்கே தான் வந்து கேமல் ரேசிங் வந்து நடந்துட்டு இருக்கு. டைம் வந்து நம்மளுக்கு அதிகம் கிடையாது. இப்போ வந்து கேமல் ரேசிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு உயரமாக இருக்குன்னு பாருங்க. வாங்க இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து குதிரைக்கான டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையா இருக்குங்க. அல்டிமேட்டா இருக்குல்ல. அங்க பாருங்க, அந்த குதிரையை பாருங்களேன். குதிரை டான்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சுல. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கட்டில் எப்படி ஏத்துனாங்கன்னு தெரியல குதிரைய.
ஆடுறதுக்கான டான்ஸ் இன்னும் மாதிரி பாருங்க, அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த கட்டில் மேல வந்து ஒட்டகம் ஏறி நின்று டான்ஸ் ஆடிச்சுக்க, அல்டிமேட். अभी फाइनल 8 में दौड़ेंगे। ये सभी जिन कलाकारों को अभी आप मंच पे देख रहे हैं छत्तीसगढ़ की சற்றும் 2 நேரத்தில் குதிரைக்கான டான்ஸ் வந்து நடக்க போகுது. न जाने कितनी இருந்து जगह பார்ப்போம். हमारे जो पुलिस के ஒட்டக டான்ஸ், குதிரை டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாலைவன பகுதிக்கு வந்திருக்கோம். எங்கெல்லாம் மணல் அதிகமாக இருக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. வெறும் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குங்க. நாளைக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ இன்னைக்கு போக முடியாது, இருட்டாயிடுச்சு. இங்கேருந்து தனோத் மந்திர் இருக்கு. தனோத் மந்திர் அப்படிங்கிறது தனோத் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து மியூசிக்கல் ப்ரோக்ராம்லாம் நடக்குது. அதை நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இருட்டாயிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் தண்ணி வாங்கினோம். பக்கத்தில் தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க நீங்களே. அது இது வந்து எல்லோ கலரில் இருக்குது, லைட் எல்லோவில் இருக்குது. கேட்டால் வந்து இங்கே அப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து இங்கே பூமியிலேருந்து கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியா பாய். ஏ மிட்டி சே ஏன் பானி வைக்கா ஜி பார்த்துங்க. பானி தண்ணி வந்து இதை குடிக்கலாமா என்ன அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டே வந்து சரியில்லை. எல்லோ கலரில் இருக்குது, லைட் எல்லோ அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இந்த பாலைவனத்தில் இந்த மாதிரி ஒட்டக சவாரியெல்லாம் நிறைய இருக்குங்க. ஒட்டக சவாரி மட்டும் இல்லை, பைக்கில் நீங்கள் பைக் ரைடு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அந்த பேராகிளைடிங் எல்லாம் இருந்தது. அந்த இது வந்து இந்த வருஷம் இல்லை, என்னென்னு தெரில. இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. மற்ற எல்லாம் இருக்குது. மியூசிக்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க, ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதனால் நாங்கள் மறுபடியும் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து நடந்து போகணும். இந்த பாருங்கள், அந்த பாதையில் ரொம்ப தூரம் நடந்து போனோம். இங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாதை மாறி போயிடாதீங்க, வண்டி எதற்க வந்துகிட்டே இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்தில் நீங்கள் வந்து அங்கே ரோடு அங்கே இருக்குது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஜெய்சல்மீருக்கு வந்து வண்டி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். மியூசிக்கல் ஃபங்க்ஷன் வந்து இந்த ரொம்ப போரிங்காக இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். ஹலோ கைஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு வண்டி கிடைக்கல. இன்னொரு வண்டி வந்தது. அதில் வந்து ஒரு 30 ரூபா டிக்கெட் போட்டு மெயின் ரோடு வரையும் போயிட்டுருக்கோம். அதுக்கு அங்கிட்டு நாங்கள் வந்து ஜெய்சல்மீருக்கு வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு போனோம். ஸோ மணியே இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ வண்டி கிடைக்குதா என்னன்னு தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம்.